வணக்கம் நண்பர்களே. நேரம் சரியாக இரவு 10 மணி. இரவின் மடியில் நுழைந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நாமுத்துக்குமாரோட மிகச்சிறந்த கவிதையை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பறவை மரத்தின் மீது அமர்வது மரத்தினுடைய கிளைகளை நம்பி அல்ல, மாறாக அந்த பறவையினுடைய சிறகுகளை நம்பி. ஆம் நண்பர்களே, அந்த பறவை தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் தன்னுடைய சிறகுகளை மட்டும்தான் நம்புது. ஏன்னா அந்த மரத்தோட கிளைகள் எப்போ வேணுமாலும் விழலாம், என்ன வேணுமாலும் ஆகலாம். என்ன நடந்தாலும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடையும் தன்னுடைய சிறகு இருக்கே, அது மூலமாக நான் சிறகடிச்சு பறந்துடுவேன் அப்படின்னு அந்த பறவை உறுதியாக நம்புது. இதே தாங்க மனுஷனுக்கும். ஒரு மனுஷனுக்கு என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் தன்னுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு இருக்குது, நான் என்ன ஆனாலும் நான் மேலே வந்துடுவேன் அப்படின்னு எந்த மனிதர்களாம் உறுதியாக நம்புகிறாங்களோ அந்த மனிதர்கள் எல்லாமே அந்த பறவையை போல சிறகடிச்சு மேலே வந்துடலாங்க. இந்த கவிதையை படித்தோடனே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா நாமுத்துக்குமார் தமிழ் சினிமாவுடைய ஒரு மிகச்சிறந்த பொக்கிஷம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அவரோட கவிதைகள் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஃபாலோ பண்ணி எதிர கொடுங்க. வேறு ஏதாவது கருத்து சொல்லணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை இதே நேரத்தில் இதே இரவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.